மொத்த மதிப்பு யூனிட் யூனிட் என்பது மதிப்பா? ஆமா சார். ஒரு 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 பங்கு, அதாவது மொத்த டோட்டல் வேல்யூஷன் போட்டு ஒரு யூனிட்டோட மதிப்பை NAVங்கிற மூலமா சொல்றோம். யூனிட் என்றால் என்ன? ஆமா சார். யூனிட் என்றால் ஒரு பகுதி ஒரு பகுதி. ஆமா, இன்னும் கொஞ்சம் தெளிவா. வந்து வாடிக்கை, அதாவது வாங்குபவர்கள் 1000 பேர் தேவை. அது 1000, அது தேவைப்படுற பணத்தை யூனிட். இப்போ ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. ஓகே, ஒரு இவ்வளவு சொல்லிட்டு அந்த 1 லட்சத்துக்கு மொத்தத்துக்கு எத்தனை பங்கு, ஒரு 10 ரேட்டு மாதிரி போட்டு அப்படியே அந்த யூனிட் மாதிரி ஒதுக்கிடுறேன். கரெக்ட். யூனிட்டை கொடுத்து தான் நம்ம அந்த பணத்தை எடுக்க போறோம். பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப் இந்த ஃபண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் an allocation அப்படின்னு முத்துலட்சுமி எழுதிருக்காங்க. எல்லாமே கிட்டத்தட்ட கரெக்ட். லார்ஜர் பார்ட் ரெப்ரசன்டட் இன் ஸ்மாலர் போர்ஷன். ஐ திங்க் ஐ ஷுட் டேக் தட் இஸ் மோர் க்ளோசர். ஒரு போர்ஷன் ஆஃப் மணியை தான் நம்ம யூனிட்னு சொல்றோம். அதை தான் அலோகேட் பண்றோம். அதுல நம்ம ஓனர்ஷிப் அது கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு ஃபண்ட்ல ஓனர்ஷிப்பும் வருது. ருபீஸை நம்ம ஒரு போர்ஷனா பிரிக்கிறோம், ஈக்குவல் போர்ஷன்ஸா பிரிக்கிறோம். இப்ப நம்ம நேற்று பார்த்த எக்ஸாம்பிள்ல 10 ருபீஸ்ன்னு சொன்னோம் ஒரு யூனிட்டோட வேல்யூ. ஸோ அப்போ 10 ரூபாயா நான் ஒரு யூனிட்டை பிரிச்சு, ஒரு அமௌண்ட் நீங்க கொடுக்குற அமௌண்ட்டை 10 ரூபாயா பிரிச்சுக்கிறேன். ஸோ லார்ஜர் பார்ட் ரெப்ரசன்டட் இன் ஸ்மாலர் போர்ஷன்ஸ் எழுதியிருக்கிறதும் கரெக்ட் தான். ஸோ பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப், எஸ் இட் கிவ்ஸ் பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப், பட் வென் யூ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் யூனிட், யூனிட் இஸ் a portion of your money for administrative purposes. என்னோட ஃபண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கன்வீனியன்ஸுக்காக நான் ரூபான்னு சொல்லாம 10 ரூபாயை ஒரு யூனிட்னு சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். நம்ம இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் நான் போட்டது 10 ரூபா, 11 ரூபா 52 காசு எனக்கு வந்துருச்சு. 10 rupees I invested, 11 rupees 52 paise I gained. That's all. Whether it is done through 1 unit or 2 units or 10 units is immaterial. I invested 10 rupees, I got 11 rupees 52 paise. So 15.2% I have got my profit. அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க, அப்படிதான் பார்க்கணும் கூட. பட் ஃபண்டுக்குள்ள என்ன பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வசதிகளுக்காக ஒரு 10 ரூபாய் ஒரு யூனிட்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மலா ஒரு மெட்டீரியல் வாங்கும் போது ஒரு வெயிட் போடுறோம் இல்லையா, 5 கிலோ அரிசி வேணும் அப்படின்னா 5 1 கிலோ பேக்கெட்டு, இல்ல ஒரு 2 கிலோ பேக்கெட், ஒரு 3 கிலோ பேக்கெட் யூனிட் பிரிக்கிறோம் இல்லையா, அந்த வேலையை தான் பண்றாங்க. ஸோ rupees is defined into smaller portions which is equal for everybody, equated portions. That way you will call it as unit, which is very similar to a equity share of a company. நம்ம ஈக்விட்டி ஷேர் எல்லாருக்குமே ஒரே ஷேர் வேல்யூ தானே. அந்த கம்பெனில வந்து 1 கோடி ஷேர்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லா ஷேருமே 10 ரூபா தான். 10 ரூபான்னு வச்சா எல்லா ஷேருமே 10 ரூபா தான். ஸோ 100 ரூபான்னு வச்சா எல்லா ஷேருமே 100 ரூபா தான். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் could be 1 crore, 10 crore or any number, but the value of one share is going to be some fixed amount, either 10 rupees or 100 rupees. In a similar manner நம்ம யூனிட்ஸையும் அதே மாதிரி தான் பண்ணிக்கிறோம். அது இன்டர்னலா ஃபண்டுக்குள்ள அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வசதியா நம்ம பிரிச்சுக்கிறோம். அதை வச்சுதான் நம்ம NAV அனௌன்ஸ் பண்ண முடியுது, NAV வச்சு நம்ம ரிட்டர்ன்ஸ் என்னன்னு கணக்கு பண்ண முடியுது, அது எல்லாமே பண்ண முடியுது. ஸோ யூனிட் இஸ் வேல்யூ ஆஃப் அ ஸ்மாலர் போர்ஷன் ஆஃப் மணி. ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம். வாட் டு யூ மீன் பை ஃபேஸ் வேல்யூ? Value of a unit, sir. Sorry? Value of a single unit. Value of a unit. இன்னும் கொஞ்சம் தெளிவா, கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆரம்ப விலை சார். பேசிக் வேல்யூ சொல்லுவாங்க சார். சாரி, பேசிக் வேல்யூ. பேசிக் வேல்யூ அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால். ஓகே, வேல்யூ ஆஃப் a share. ஃபேஸ் வேல்யூ முதல் மதிப்பு. அதான் ஜெயசங்கர் சொன்னார், ஆரம்ப விலை.
நான் ஒரு யூனிட்டுக்கு வைக்கிற ஆரம்ப விலை. ஒரிஜினல் சார் காஸ்ட் ஆரம்ப விலைன்ற இல்லைங்க சார். சார் சொல்லுங்க. ஆரம்ப விலைன்ற காரணம் வந்து ஃபர்ஸ்ட் கால்ஸ் சொல்லி போடுவாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து போட்டு ஆமா, என்எஃப்ஓ வரும்போது மட்டும்தான் அந்த பிரைஸ்ல அதுக்கப்புறம் இருக்கும். என்னங்க சார்? என்எஃப்ஓ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபண்ட் ஓபன் பண்ணும்போது நியூ ஃபண்ட் ஆஃபர் வரும்போது தான் அந்த பிரைஸ்ல இருக்கும். ஆமா சார். இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் மறுநாளே அன்னைக்கு சாயங்காலமே மாறிடும், அவ்வளவுதான். அது வந்து NAV. அதான் என்ஏவின்னு சொல்ல போறோம். அப்ப என்ஏவினா என்ன? சொல்லுங்க சேதுராமன் சார். ஃபேஸ் வேல்யூன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன், இடையில போன் வந்து. முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபண்ட் ஓபன் பண்ணும்போது ஒரு யூனிட்டுக்கு வைக்கிற விலை தான் ஃபேஸ் வேல்யூ. அவங்க நிர்ணயிக்கிற விலை, ஆரம்ப விலை. நம்ம நேத்து எக்ஸாம்பிள்ல 10 ரூபான்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபான்னு தானே ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணோம். ஆமா சார். அந்த 10 ரூபா தான் ஃபேஸ் வேல்யூ. வேல்யூ ஆஃப் நியூ ஃபண்ட்னு போட்டுக்கலாமா? இனிஷியல் நியூன்னு போட வேண்டாம். இனிஷியல் வேல்யூ. இனிஷியல் வேல்யூ ஆஃப் a particular யூனிட். ஒரு யூனிட்டுக்கான ஆரம்ப விலை. ஓகே. Asset value less liabilities. NAV calculating formula அது சந்தியா. What is NAV? NAV என்றால் என்ன? அப்படி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? கவிதா? Value of one unit, sir. Current Value of one unit. இன்னும் கொஞ்சம் தெளிவா. பங்கின் விலை. ஒரு நிமிஷம் கவிதா சொல்லிட்டோம். கவிதா சொல்லுங்க. இப்போ கரண்ட் யூனிட்டோட ரேட் நம்ம அசஸ் பண்ற வேல்யூ சார். அது அப்படி இப்படி ஒரு மாதிரி கிட்டத்துல வந்துட்டீங்க. பங்கின் விலை தெரியுது சார். ஒரு யூனிட்டோட இன்றைய விலை, அவ்வளவுதான் நெட் அசெட் வேல்யூ. ஒரு யூனிட்டோட இன்றைய விலை. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ஸ் வில் பிளே பார்ட் ஆஃப் இட். அதுல இருந்து கால்குலேட் பண்றோம். பட் ஒரு யூனிட்டோட இன்றைய விலை, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் ஆர் காஸ்ட் ஆஃப் த யூனிட் டுடே, அதை சேர்த்துக்கோங்க. NAVங்கிறது ஒரு நாளைக்கு மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற NAV நாளைக்கு மாறிடும். இன்னைக்கு நைட் இப்ப நைட் 8:30க்குள்ள பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு சாம்பிள் பார்க்க போறப்போ இன்னைக்கு பப்ளிஷ் பண்றாங்கன்னா இன்னைய வேலை அது இன்னைக்கு தான், அதோட நாளைக்கு வேற வேலை மாறிடும். ஸோ நெட் அசெட் வேல்யூ இஸ் த வேல்யூ ஆஃப் ஒன் யூனிட். நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த வேல்யூ தான், நீங்க வித்தாலும் அந்த வேல்யூ தான். ஸோ கரண்ட் வேல்யூ, டுடேஸ் வேல்யூ ஆஃப் ஒன் யூனிட். டிவைடிங் த டோட்டல் வேல்யூலாம் கிடையாது. அந்த டிவைடிங்ல நம்ம ஃபார்முலா எல்லாம் போட்டோம் சிவகுமார். டிவைட் பண்ணும்போது அதுல சில விஷயங்களை கழிச்சிட்டு தான் டிவைடே பண்ணோம். இப்ப ஒரு புது வார்த்தைக்குள்ள போறோம், என்ட்ரி லோட். இது வரைக்கும் இந்த வார்த்தை நம்ம கேள்விப்படல. என்ட்ரி லோட் என்றால் என்ன? அந்த வார்த்தையை கேட்டா என்ன தோணுது? அதான் நம்ம முதல்ல போடுற இன்வெஸ்ட்மென்ட். முதல்ல போடுற இன்வெஸ்ட்மென்ட். ஓகே, அப்படி போட்டா இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்னு சொல்லிடலாமே. அது என்ன என்ட்ரி லோடுன்னு ஏதோ ஒரு வார்த்தை வேற மாதிரி உபயோகிக்கிறாங்களா? லோடுன்னா சேதுராமன் முடிச்சிருக்காங்கிற மாதிரி. லோடுன்னா நம்ம போடுற அமௌண்ட்டோட என்ட்ரிங்கிறதுனால நான் அதை அப்படி யோசிச்சீங்க. ஓகே ஓகே. Yeah, Jyotika. So the number of units you enter the investment in? No. No? No. Okay. சுகன்யா டிடக்ஷன் அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ரொம்ப பிராக்டிஸ்ல இப்ப இல்ல. என்ட்ரி லோடுங்கிறதெல்லாம் இப்ப புதுசா வர ஃபண்ட்ஸ்ல பெரும்பாலும் இருக்கிறது இல்ல. இட் இஸ் வெரி லிமிட்டட். சக்தி எதை சொன்னீங்களா? நான் சொல்லவான்னு கேட்டேன் சார். சொல்லுங்க. என்ட்ரி லோடு. ஆமா, என்ட்ரி லோடுனா வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏதாவது வந்து நம்ம பண்றோம்னா அதுக்கு ஒரு ஃபீ பே பண்ணணும். அதான் என்ட்ரி லோடு. முதல் இருந்தது இப்ப இருக்கான்னு தெரியல. அது அந்த ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பே, ஜாயின் பண்ற அந்த ஃபண்ட்ல உள்ள போறதுக்கு
ஃபண்ட் மேனேஜ் பண்றதுக்கு தான் நம்ம நேத்து அந்த 400 ஓ நீங்க நேத்து வரல, அந்த 400 ஒன்று டிடெக்ட் பண்ணிட்டோம். நேத்து எஃப்எம்சி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் எப்படி போகுன்றத பார்த்துட்டோம். என்ஐவி கால்குலேஷன் உள்ளே போயிடும் அது. ஓகே. ஸோ என்ட்ரி லோடுங்கிறது சொல்லுங்க. சக்திவேல் சார் அதான் நான் சொன்னேன். இப்போ நான் இன்வெஸ்டர் வந்து உள்ள அந்த ஃபண்டுக்குள்ள உள்ள வரும்போது அத ஃபீ ஜாயின் பண்றதுக்காக ஃபீ பே பண்ணுவாங்க. ஆரம்பத்துல இருக்கக்கூடிய ஃபீ அப்படி சொல்லலாம். அதை அதை ஃபீஸா அவங்க வாங்க போறது இல்ல. என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம நேற்று எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம 1 இயர் கழிச்சு பார்க்கும்போது அந்த என்ஐவி வந்து 11 ரூபி 52 பைசா இருந்தது. 10 ரூபாயா இருந்தது, 11.52 மாறிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி லோட் அப்படின்னு சொன்னா 11.52 என்ஏவி. இன்னைக்கு பணம் போடுறவங்களுக்கு அது 11.52 கிடையாது, 11.72 அப்படின்னு கூட ஒரு 20 பைசா வாங்குவாங்க ஒரு யூனிட்டுக்கு. அது 20 பைசா இருக்காது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 20 பைசா சொல்றேன். ஸோ 11.52 பதிலாக 11.72 நீங்க தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்லுவாங்க அந்த மாதிரி? இப்ப ஃபண்ட் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட லாபத்தை அது அள்ளி கொடுக்குது. அப்ப மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, எவ்ரிபடி வில் ட்ரை அண்ட் இன்வெஸ்ட் இன்டு தட் ஃபண்ட். ஸோ டு டிஸ்கரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஃபண்ட் வந்து ரொம்ப பெருசா போயிடுச்சுன்னா மேனேஜ் பண்றதும் கஷ்டம். ஸோ அதனால உள்ள வர்றவங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. என்ட்ரி லோடு வந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு ஃபைன் கட்டிட்டு உள்ள வாங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா 20 பைசாவே அதுல சார்ஜ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் என்ட்ரி லோடு. இது வந்து ஒரு சக்தியை சொன்ன மாதிரி அது ஃபீ மாதிரி தான் அது, பட் ஃபீன் தனியா வாங்க மாட்டாங்க. என்ஏவியே கொஞ்சம் தூக்கிடுவாங்க, அவ்வளவுதான். ஆக்சுவல் என்ஏவி 11 ரூபி 52 பைசே. ஆனா இன்னைக்கு வந்து பணம் இன்வெஸ்ட் பண்றவங்க 11 ரூபி 72 பைசே கொடுத்து தான் ஒரு யூனிட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ஏவியை ஸ்லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. தட் இஸ் கால்ட் யுவர் என்ட்ரி லோட். சேம் பிரீமியம் பிரீமியம் அமௌண்ட். கவிதா ஒரு நிமிஷம், சேதுராமன் சொல்லி முடிச்சுங்க. இல்ல அதுதான் சார் கேட்டேன், அந்த பிரீமியம் அமௌண்ட்னு கேட்பாங்களா, அதுதான் இதா? எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான். ஷேர்ல வந்து பிரீமியம் அமௌண்ட்னு ஒன்று வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஓகே சார். யா கவிதா சொல்லுங்க. சொல்லலாமா சார்? ஒரே நிமிஷம் சார். கவிதா எதுவும் சொல்ல வந்தீங்களா? ஓகே சந்திரசேகர் சொல்லுங்க. சர்வீஸ் டாக்ஸ் சொல்லலாமா? சர்வீஸ் சார்ஜ் அதெல்லாம் இல்ல, அதனால தான் அந்த வார்த்தையெல்லாம் போடுறதுங்க. அது சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. அதாவது நீங்க வந்து நான் வந்து தக்காளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வந்து கேட்கும் போது மட்டும் உங்களுக்கு தக்காளி ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா சொல்றேன். மற்றவங்களுக்கு எல்லாம் கிலோ 20 ரூபா, உங்களுக்கு மட்டும் 25 ரூபான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த கஸ்டமர் 3வது மாடியில இருக்காரு, இப்ப வாங்க மாட்டாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரவங்க வாங்குறது அந்த யூனிட்ஸ்க்குள்ள யூனிட்ஸ் வாங்குறதுக்கு வராங்க இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வர்றவங்கள டிஸ்கரேஜ் பண்றதுக்காக ஒரு என்ட்ரி லோடுன்னு வச்சுப்பாங்க. இல்லைன்னா இப்ப சார் சொன்ன மாதிரி பிரீமியம், என் ஃபண்ட் ரொம்ப பிரமாதமா வருது, எனக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் வாங்கினா நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குவோம்ல, அந்த மாதிரி தான் அது. அது கிராக்கியா இருக்குன்னு அர்த்தம் சார். கிராக்கி ஜாஸ்தியா இருக்கு. கரெக்ட். அது இப்ப ரொம்ப பழக்கத்துல இல்ல, இது இந்த டெர்மினாலஜி புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பிராக்டிஸ்ல அது நிறைய ஃபண்ட்ஸ்ல இப்ப கிடையாது. இப்ப புதுசா வர ஃபண்ட்ஸ்ல தான் பெரும்பாலும் இல்ல. ஸோ என்ட்ரி லோட் இருக்கிற மாதிரி அதே மாதிரி there is something called as எக்ஸிட் லோட். இது என்ன பண்ண போறாங்க, ஃபண்ட்ல இருந்து வெளியே போற பணத்தை தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணலாம். நீங்க உங்க இஷ்டத்துக்கு டக்குன்னு எடுக்கக்கூடாது, உடனே எடுத்தீங்கன்னா ஃபண்ட் வந்து நீங்க எக்ஸிட் லோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுகன்யா எழுதிருக்காங்க. பிஃபோர் த லாக்இன் பீரியட் கிளைண்ட்ஸ் எக்ஸிட். லாக்இன் பீரியடுக்குள்ள எக்ஸிட்டே பண்ண முடியாது. லாக்இன் பீரியட் இருந்ததுன்னா அதுல எக்ஸிட்டே பண்ண முடியாது. ஜென்ரலா எக்ஸிட் லோடுங்கிறது வேற ஏதாவது ஒரு பீரியட் வச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள பணம் எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ள பணம் எடுத்தீங்கன்னா, அந்த மாதிரி அதை லாக்இன் பீரியட்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ எக்ஸிட் லோட் இஸ் டு டிஸ்கரேஜ் பீப்புள் டேக்கிங் மணி அவுட் சைட். அப்ப என்ன ஆகுது, நான் 11 ரூபி 52 பைசா இருக்கு என்ஏவி, நான் வந்து என்கிட்ட 100 யூனிட்ஸை கொடுக்குறேன். 100 யூனிட்ஸை நான் சரண்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நீங்க 1152 ருபீஸ் தரணும், 1152 ரூபா தரணும். ஆனா என்ன பண்ணிடுவாங்க, 1132 ரூபா தான் தருவாங்க. உங்களுக்கு வந்து வெளியே போறவங்களுக்கு 11 ரூபீஸ் 32 பைசா தான் நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த 20 பைசாவே எக்ஸிட் லோடுன்னு போடுவாங்க. இந்த என்ட்ரி லோட் எக்ஸிட் லோட் ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஒரு ஃபீயா தான் போக போகுது. நம்ம ஜென்ரலா இன்சூரன்ஸ் லாங்குவேஜ்ல சொன்னோம்னா அலோகேஷன் சார்ஜ்னு சொல்லி யூனிட்ல ஒரு சார்ஜ் ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சார்ஜ் அதுதான் என்ட்ரி லோடு.
விட்ராலுக்கு சார்ஜ் கிடையாது யூலிப்ல, பட் இதுல வந்து விட்ராலுக்கும் சில இடங்கள்ல சார்ஜ் பண்ணுவாங்க. முத்துக்குமார் சார்ஜ் கேட்டிருக்கீங்க, எனக்கு புரியல முத்துக்குமார். சார் எக்ஸிட் லோன்னா நம்ம டக்குன்னு அதை விட்டு வெளில வரப்ப கொஞ்சம் சார்ஜ் அதிகமா போடுவாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க. சில ஃபண்ட்ஸ்ல தான் இருக்கு, எல்லா ஃபண்ட்லயும் கிடையாது இது. சில ஃபண்ட்ஸ். சரி சார். ஓகே சார். Folio number, again a new terminology. What do you mean by a folio number? Any idea? சார் Yes sir. எல்ஐசில பாலிசி நம்பர் மாதிரி இது போலியோ நம்பரா? எல்ஐசில பாலிசி நம்பர் மாதிரியா அப்படின்னு கேட்டா, எல்ஐசில இப்ப 4 பாலிசி எடுத்திருக்கேன், எனக்கு எத்தனை நம்பர் கொடுப்பீங்க? 4 நம்பர். 4 நம்பர் கொடுப்பீங்க. இங்க அப்படி கொடுக்க மாட்டாங்க, ஒரு நம்பர் தான் கொடுப்பாங்க. கஸ்டமர் ஐடி அப்படின்னா சொல்லலாம். ஆமா, கிட்டத்தட்ட கஸ்டமர் ஐடி மாதிரி. கஸ்டமர் ஐடி நம்பர். கஸ்டமர் ஐடி சொல்லக்கூடாது அத. ஏன்னா என்ன பண்ணணும், இது எப்படி டிஃபைன் பண்ணிக்கணும், ஒரு கஸ்டமர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில, இப்ப நான் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ல டீல் பண்றேன் அப்படின்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில நான் வச்சிருக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த ஃபோலியோ நம்பருக்கு கீழே தான் இருக்கும். இப்ப நான் வந்து ஹெச்டிஎஃப்சில போய் அங்க இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்னொரு 2 ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அது இன்னொரு ஃபோலியோ நம்பருக்கு கீழே தான் இருக்கும். ஸோ இது கஸ்டமர் ஐடின்னு ஒரு கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்றது இல்ல, ஒரு கஸ்டமரோட எல்லா அசட்ஸும் அந்த கம்பெனிக்குள்ள இருக்க எல்லா ஃபண்ட்ஸையும் சேர்த்து ரெஃபர் பண்றது தான் அந்த ஃபோலியோ நம்பர். முன்னொரு காலத்துல வந்து இந்த ஃபோலியோ நம்பர் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. மேனுவலா ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும்போது நம்ம எந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் யூனிக் நம்பர் ஐடென்டிஃபைங் யுவர் அக்கௌண்ட் வித் த ஃபண்ட், கரெக்ட், வித் த ஃபண்ட் ஹவுஸ், ஒரு கம்பெனிக்காக அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சிவகுமார். கம்பெனி, ஒரு கம்பெனிக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரு நம்பர் இருக்கும். முன்னாடி வந்து இதெல்லாம் ஃபார்ம் மேனுவலா ஃபில் பண்ணிட்டு இருந்ததுனால நம்ம இந்த நம்பர்ல ஞாபகம் வச்சு ரொம்ப எழுத வேண்டியதெல்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் டிஜிட்டல் ஆயிட்டதுனால ஃபோலியோ நம்பர் இருக்கு, ஆனா ஃபோலியோ நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க யூசர் ஐடி லாகின் பண்ணிட்டீங்கனாலே அதுவே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடும். அதனால இப்ப ரொம்ப கஷ்டம் கிடையாது அதை ஹேண்டில் பண்றது. சேதுராமன் சொல்லுங்க சார். இப்போ வந்து அதை இப்படி இது பண்ணிக்கலாம், விச் ரெப்ரசன்ட் ஆல் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் பர்டிகுலர் கஸ்டமர் வித் பர்டிகுலர் கம்பெனி ஹவுஸ். எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்ட். ஒரு ஏஎம்சிக்குள்ள நான் வச்சிருக்கிற எல்லா ஃபண்ட்ஸையும் ஒரு நம்பர் கீழே அவங்க மேப் பண்ணிப்பாங்க. அப்புறம் யூனிட் கேபிட்டல் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வரும். யூனிட் கேபிட்டல் என்றால் என்ன? நம்ம டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் ஆஃப் யூனிட். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் யூனிட், ஒரு இன்வெஸ்டரோட யூனிட்ஸ் எல்லாம் சொல்றீங்களா? ஆமா சார். அப்படி சொன்னீங்கன்னா அது என்னோட ஃபண்ட் வேல்யூ தானே. அது என் என்ஏவிக்கும் என் யூனிட்ஸையும் மல்டிப்ளை பண்ணா என்னுடைய ஃபண்ட் வேல்யூ என்னன்னு தெரியும் எனக்கு. மொத்த யூனிட் கேபிட்டல் அப்படிங்கும்போது கொஞ்சம் வார்த்தை மாறுபடுதுல்ல. சார் அந்த ஷேரோடைய யூனிட்ஸ், டோட்டல் ஆஃப் யூனிட்ஸ். டோட்டல் யூனிட்ஸ் மொத்த சொத்தின் விலை சார். ஒரு கம்பெனியோட மொத்த சொத்தின் விலை. கம்பெனியோட மொத்த அப்படி வராது. நம்ம நேத்து இல்ல முந்தா நேத்து வந்து இந்த லார்ஜ் கேப் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் யூனிட்ஸ் இல்ல சொல்லுங்க. ஃபேஸ் வேல்யூ இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். யூனிட் கேபிட்டல் ஐடியலி ரெஃபர்ஸ் டு தி கரண்ட் வேல்யூ ஆஃப் தி என்டையர் ஃபண்ட். நம்ம முந்தா நேத்து பார்த்தோம் இல்லையா, we said market capitalization, large cap, mid cap, small cap அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. Total value of all the shares of a particular company. அதே மாதிரி total value of all the units of a particular fund is called unit capital. So நம்ம நேத்து எக்ஸாம்பிள்ல 20,000 சொன்னோம் இல்லையா, 17,000 வந்து 20,000 grow ஆயிடுச்சு அந்த ஃபண்ட் சைஸ். அந்த 20,000 தான் யூனிட் கேபிட்டல். மொத்த மதிப்பு, அந்த ஃபண்டினுடைய மொத்த இன்றைய மதிப்பு. அகைன்
இட் இஸ் ஒன்லி ஃபார் 1 day. கரண்ட் Date வேல்யூ will change. அடுத்த நாள் அது மாறிடும். பெஞ்ச்மார்க் அப்படின்னு புது வார்த்தை கொண்டு வரும். பெஞ்ச்மார்க் என்றால் என்ன? என்ன தோணுது உங்களுக்கு? ட்ரேட் மார்க் வருங்க அது மாதிரி. எது மாதிரி? ட்ரேட் மார்க் வருங்க. தேர்டு ட்ரேட் மார்க் சார். ட்ரேட் மார்க் மாதிரி ஒரு கம்பெனி. ட்ரேட் மார்க் மாதிரியா? ஆமா. சம் மெஷர்மெண்ட் அப்படின்னு சந்தேக போட்டாங்க. புரியுதா? சிவகுமார் பெருசா ஒரு மெசேஜ் எழுதிருக்காரு. என்ன எழுதிருக்காரு? அது என்ன தெரியல. ஆமா அது கரெக்ட். சிவகுமார் Exact value sir. எழுதிருக்காரு தெரியல. இல்ல சார் அது Exact எத்தனை value. டிவைடடா பிரிக்கிறாங்களோ புரியல. சார் இல்ல நான் வந்துருக்கா ஒரு யூனிட்டோட பிரைஸ எத்தனையா பிரிக்கிறாங்களோ அது ஒரு அந்த பிரிச்ச யூனிட்டோட வேல்யூ ஒரு அமௌண்ட். எது வேல்யூ சார் யூனிட் கேபிட்டல் சொல்றீங்களா? நான் சொல்லியிருக்கிறது அதான் யூனிட் கேபிட்டல்ல. யூனிட் கேபிட்டல் அது இல்ல. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ அண்ட் யூனிட் அலாட்மெண்ட். அது நம்ம யூனிட் கேபிட்டல் வேற கரண்டா இருக்குது. நம்ம நேத்து 2 ஸ்டேஜ் பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் 17,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 17,000 ரூபாய் வச்சு தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அந்த வேல்யூ 20,000 இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா? ஒரு யூனிட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல சார்? வேல்யூ இருக்குல்ல, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கான நெட் அசெட் வேல்யூ. ஓகே. ஏற்ற இறக்கத்தோட தூக்கி கூட புரியுதா? சந்திரசேகர் சொல்லுங்க. டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு எழுதிருக்காங்க சந்தியா. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. கரெக்ட் தான். பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ற ஒரு விஷயம் தான் பெஞ்ச் மார்க். பட் பெஞ்ச் மார்க் என்றால் என்ன? அடையாளப்படுத்துறது. எவ்வளவு ரிட்டர்ன் லாங். ஹலோ அடையாளப்படுத்துறது சார். சந்திரசேகர் சொல்லி முடிச்சிருங்க. ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்தை அடையாளப்படுத்துறது. ஏற்ற இறக்கத்தை அடையாளப்படுத்துறது. ஆமா அதுவும் அது செய்யும். சக்திவேல் சொல்லுங்க. இல்ல சார் இப்போ அந்த ஃபண்ட் எவாலுவேஷன் பண்ற லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அத பர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்றதுக்காக ஒரு யூனிட்டா? எவாலுவேஷன் பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்றதுக்கு கரெக்ட். பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? வந்து அதுக்கு செட் பண்றதா இந்த பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்போ ஒரு டைம் இருக்கு அப்படின்னா ஒரு 3 years 5 years இருக்கு அப்படின்னா இந்த 5 yearsல வந்து எவ்வளவு தூரம் லாங் ஹையஸ்டா வந்திருக்கு அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணலாம். மேபி அப்படி இருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். அதையும் செய்து 5 years டென்யூர்ல வந்து எப்ப ஹையஸ்டா ஒரு பிரைஸ் போயிருக்குங்கறத பெஞ்ச் மார்க்கா காமிக்கலாம். பெஞ்ச் மார்க் வந்து இத நம்ம ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ற ஒரு விஷயம் தான். சந்தியாஸ் ரிட்டன் ஹியர் சம் ஸ்டாண்டர்ட் டு கம்பேர் தி ஆக்சுவல். கிட்டத்தட்ட அதுதான் கரெக்டான பதிலா சொல்லணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேற்று பேசின ஃபண்ட் growth வந்து 15.2% க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம். நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம். 15.2% இந்த ஃபண்ட் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறோம். இஸ் 15.2% a good growth? 15.2%ங்கிறது நல்ல ரிட்டர்னா? ஆம் என்றால் ஏன், இல்லை என்றால் ஏன்? ஒரு ஃபண்டு 2020ல இருந்து 2021க்கு 15% growth கொடுத்திருக்கு. அது நல்ல ரிட்டர்ன் சொல்லுவீங்களா? எஸ் சார். நல்ல ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன் சொல்லுவீங்க. ஆமா சார். ஏன் நல்ல ரிட்டர்ன் சொல்றீங்க? ஏன் நல்ல ரிட்டர்ன் நம்மளோட வந்துட்டேன் சார். நான் ஓகே ஆரம்பிக்கும்போது நீங்க இல்ல NAV வந்து நம்மளுக்கு நெட் அசெட் வேல்யூ கம்மியா இது சாரி நம்மளோட யூனிட் வேல்யூ கம்மியா இருக்கும்போது தான் சார் நம்ம வாங்கணும். இப்போ வந்து யூனிட் வேல்யூ கம்மியா இருக்கும்போது நேத்து எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்குல உங்களுக்கு? இருக்கு சார். 10 ரூபாய் போட்டோம் ஒரு வருஷம் கழிச்சு அது ஆமா அத 15% ரிட்டர்ன் கொடுத்திருக்காது.
ஆமா கொடுத்துருக்கு சார் 15%. அந்த 15%ங்கிறது நல்ல ரிட்டர்னா இல்லையா? நல்ல ரிட்டர்ன் தான் சார். ஏன் நல்ல ரிட்டர்ன் சொல்றீங்க சார்? இது நம்ம ஏன் நல்ல return டைவர்சிஃபைட் சொல்றீங்க? பண்ணதுனால நம்ம டைவர்சிஃபைட் பண்ணி பண்ணோம். 4-5 யூனிட்ல டிவைட் பண்ணி போட்டோம். அதனால Okay. ஒன்னு டவுன் ஆனாலும் ஒன்னு ஹையா இருக்கு. அப்ப ஆவரேஜ் இருக்கட்டும். ரேட்ல பாக்கும்போது கொஞ்சம் கூட இருக்கு. அது பெஸ்ட் ரிட்டர்ன். கரெக்ட். ஆனா 15 பெஸ்ட்னு எப்படி சொல்றீங்க? இப்போ 15% பெஸ்ட்னு சொல்றதா? நல்ல சார், ஆமா ரிட்டர்ன் சார். சொல்றீங்களே ஏன்? மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷன் இருந்தா கூட நம்ம சூஸ் பண்ண கம்பெனினால ரிட்டர்ன்ஸ் ஹையா இருக்கு சார். ஆஹா, எனக்கு அந்த நம்பரை பத்தி அந்த நம்பர் 15 இருக்கு இல்லையா, அதை வேலிடேட் பண்ணுங்க. அந்த 15% நல்ல ரிட்டர்ன் சொல்றீங்களே ஏன்? சுகன்யாவும் எஸ்ங்கிறாங்க. ஏன் சார்? அது பேங்க் ரிட்டர்ன் அதையெல்லாம் விட கம்பேர் பண்றப்ப வெரி குட் ரிட்டர்ன் சார். அப்சல்யூட்லி. நம்ம மைண்ட்ல என்ன இருக்கு, பேங்க்ல வந்து முத்துலட்சுமி கம்பேரிங் வித் ஆர் ஓன் வேல்யூ வச்சு எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேட்ச் பண்ணி நம்ம சொல்லல. அது 15% நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சேதுராமன் சார் சொன்னதுதான். இப்போ பேங்க்ல வந்து ஒரு 7% 8% கொடுக்கும்போது இது 15% கொடுக்குதே, இது நல்ல ரிட்டர்ன் தான் நம்ம மைண்ட்ல தோணுது. ஆக்சுவலா நம்ம பேங்க்கை தான் பெஞ்ச் மார்க் பண்றோம். பேங்க் எஃப்டி ரிட்டர்ன் 6% எழுதிருக்காங்க. எக்ஸாக்ட்லி எஃப்டி ரிட்டர்ன் 6% 7% இருக்கிற நிலைமையில ஒரு ஃபண்ட் 15% கொடுக்குது அப்படின்னா இட் இஸ் கிவிங் குட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம ஆக்சுவலா மைண்ட்ல என்ன பண்றோம், we are keeping bank returns, bank FD returns as a benchmark. Based on that benchmark we are comparing this number. Benchmark இப்ப 6% இருக்கு. So even if it is giving 8% 9% அதையும் நம்ம நல்ல ரிட்டர்ன் தான் சொல்லுவோம். அதுக்கு 15% கூட இல்ல, 8-9% பரவாயில்ல, நல்ல ரிட்டர்ன் தான் அப்படிமோ. ஏன்னா நான் மைண்ட்ல எதை கம்பேர் பண்றேன், எஃப்டியோட 6% கம்பேர் பண்றேன். இப்போ நான் வந்து வேற ஒரு ஃபண்டை பாக்குறேன், அந்த ஃபண்ட் 18% கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றான். இதே மாதிரி லார்ஜ் கேப், லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன், இதே அப்ஜெக்டிவ் எல்லாம் இருக்கு. ஆனா அவன் 18% கொடுத்துருக்கேன்னு சொல்றான். இப்ப 15% எப்படி தெரியுது? எனக்கு இப்ப கம்மியா தெரியும். இதே மாதிரி ஒரு ஃபண்ட் 18% கொடுக்குறானே, இவன் 15 தான் கொடுத்துருக்கான், இவன் கம்மியா கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். இதே 15 கம்மின்னு தான் சொல்லுவோம். சோ நான் எதோட பெஞ்ச் மார்க் பண்ணி பாக்குறேங்கிறது தான், எதோட கம்பேர் பண்ணி பார்த்து என்னோட பெர்ஃபார்மன்ஸை ரேங்க் பண்றேன், அதுதான் பெஞ்ச் மார்க். அப்ப என்ன பண்ணுவாங்க, பெஞ்ச் மார்க் ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு யாரோ எழுதிருந்தீங்க, அதுவும் கரெக்ட் தான். ஒரு இண்டெக்ஸை தான் ஒரு ஃபண்டுக்கு பெஞ்ச் மார்க்கா வச்சுப்பாங்க. ஜெய்சங்கர் எதை சொல்ல வந்தீங்க? அதாங்க சார், கம்பேரிசன் வித் இண்டெக்ஸ், இண்டெக்ஸோட ஒரு கம்பேர் ஃபண்டோட பண்ணும்போது அது பெர்ஃபார்மன்ஸ். எக்ஸாக்ட்லி, ஒரு ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லும்போது இதை விட பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஒரு இண்டெக்ஸை எடுத்துக்கிறேன், அதை தான் பெஞ்ச் மார்க்னு சொல்லுவேன். ஸோ அப்போ பெஞ்ச் மார்க் வந்து நான் ஃபண்ட் ஆரம்பிக்கும் போது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் நான் ஆரம்பத்திலே சொன்னனோ அதே மாதிரி பெஞ்ச் மார்க்கும் ஆரம்பத்திலே சொல்லணும். மை ஃபண்ட் இஸ் லைக் திஸ், இட் இஸ் பெஞ்ச் மார்க்ட் அகெயின்ஸ்ட் இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லணும். இண்டெக்ஸ் நம்ம அன்னைக்கே பார்த்தோம், லைக் சென்செக்ஸ், நிஃப்டி 50, இந்த மாதிரி தேர் ஆர் பிளென்டி ஆஃப் இண்டெக்ஸஸ். என் ஃபண்டுக்கு சூட்டபிளான ஒரு இண்டெக்ஸை நான் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து நம்ம நேற்று பார்த்த ஃபண்டு லார்ஜ் கேப், டைவர்சிஃபைட் லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா நம்ம வெறும் 30 ஷேர்ஸ் 50 ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை, நிறைய ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து மேபி BSE 100ன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, அந்த இண்டெக்ஸை நான் பெஞ்ச் மார்க்கா எடுத்துப்பேன். BSE 100 பெஞ்ச் மார்க்கா வச்சுப்பேன். அப்ப நான் புதுசா இன்வெஸ்ட் பண்ண வரவேன், புதுசா ஃபண்ட் ஓபன் பண்றாங்க, அவங்க சொல்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ், லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன், டைவர்சிஃபைட் லார்ஜ் கேப் ஈக்விட்டி வித் அ பெஞ்ச் மார்க் ஆஃப் BSE 100 அப்படி சொல்லிட்டோம்னா then I can understand the fund better. இந்த ஃபண்ட் எப்படிப்பட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், I can see BSE 100 for the last 20 years. அப்ப நான் தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட் 20 இயர்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்கு BSE 100, இவங்க அதை பெஞ்ச் மார்க்கா வச்சிருக்காங்க, ஸோ ஃபியூச்சர்ல இது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு இண்டிகேஷனுக்காக வைக்கிறது தான் பெஞ்ச் மார்க். ஸோ எவ்ரி ஃபண்ட் வில் ஹாவ் அ பெஞ்ச் மார்க். டெட் ஃபண்ட்ஸ், பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பெஞ்ச் மார்க் உண்டு. ஸோ அந்த பெஞ்ச் மார்க்கை விட நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்றது தான் பெஞ்ச் மார்க். இட் இஸ் லைக் எ பாஸ் மார்க். ஸோ ஐ வில் ஸ்கோர் பெட்டர் தேன் திஸ். ஒரு ஃபண்ட் மேனேஜர் எஃபிஷியண்டா ஒர்க் பண்றாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதும் நம்ம பெஞ்ச் மார்க்கை ரெஃபர் பண்ணி தான் பார்ப்போம். இந்த ஃபண்ட் மேனேஜர் நல்லா பண்றாங்க, இந்த ஃபண்ட் இஸ் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லணும்னா பிட்வீன் தி பெஞ்ச் மார்க் அண்ட் தி ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் ஐ வில் கம்பேர். என்னோட பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் வந்து 14% கொடுத்துட்டு இருக்கு, என்னோட ஃபண்ட் வந்து 15% கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா then I can say my fund is doing better. So that is the idea of benchmark. Benchmark is going to be a very important thing which we will discuss in this
இண்டஸ்ட்ரி. நம்ம இந்த யூனிட்ஸ் எல்லாம் ஐ மீன் ஃபண்ட்ஸை பத்தி பேசும்போது எல்லாமே எல்லா ஃபண்டுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சு தான் பேச போறோம். தென் திஸ் இஸ் another terminology, assets under management, AUM அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இன்சூரன்ஸ் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இது. வாட் இஸ் AUM? நிர்வாகம் பண்ணணும் சார். சார் கொஞ்சம் மைக்கு கிட்ட வச்சுக்கோங்க, உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி முன்ன பின்ன கேக்குது. நிர்வாகம் பண்றது நிறுவனத்தோட நிர்வாகம் பண்றது சார். நிர்வாகம் பண்றது எதை நிர்வாகம் பண்றோம்? சொத்து அந்த அசெட்ஸ். அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நான் நிர்வாகம் பண்ற சொத்து அப்படி சொல்லலாமா? பராமரிக்கிறது. இந்த ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வந்து அவர் நிர்வாகத்தின் கீழ இருக்கு. நிர்வாகம் சொல்லலாமா சார்? நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் சொன்னா நிர்வாகம் கரெக்ட். அசெட்ஸ் என்றால் சொத்து, அதுவும் கரெக்ட். நான் நிர்வாகம் பண்ற சொத்துக்கள் அப்படின்னு சொல்லலாமா? அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதுமா? assets owned by the management. assets owned by the management அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இப்ப நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ மியூச்சுவல் ஃபண்டுக்கோ அசெட்ஸ் ஓன்டு பை த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா கம்பெனிக்கு சொந்தமா இருக்கிற சொத்துக்கள் மட்டும் தானே. இப்ப ஐசிஐசிஐ புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்க ஏவிஎம் வந்து 2 லட்சம் கோடி அப்படிம்பாங்க. அந்த கம்பெனிக்கு அவ்வளவு சொத்துலாம் கிடையாது. 2 லட்சம் கோடி யாரோட காசு? யாரோட பைசா மேனேஜ் பண்றாங்க? பினான்சியல் கம்பெனிஸ் எல்லாம், பேங்கோ, இன்சூரன்ஸோ, மியூச்சுவல் ஃபண்டோ, இன்வெஸ்டர்ஸோட பைசா. ஸோ அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட்னா நம்ம என்ன சொல்ல வரோம்? இன்வெஸ்டர்ஸோட பணம் எவ்வளவு இருக்கு என்கிட்ட. சுகன்யா எழுதியிருக்காங்க அசெட்ஸ் தட் தி மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்ட்ஸ். அது கரெக்ட். ஒரே ஒரு கரெக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த அசெட்ஸ் எல்லாம் இட் இஸ் நாட் ஓன்டு பை த ஃபண்ட், இட் இஸ் ஓன்டு பை த இன்வெஸ்டர்ஸ். மக்களுடைய பணம் என்கிட்ட எவ்வளவு இருக்கு, என்னோட கஸ்டமர்ஸோட பணம் எவ்வளவு இருக்கு என்கிட்ட. சதீஷ், you wanted to say? No. Okay. So நம்ம ஒரு எக்ஸாம்பிள பார்த்துட்டு வந்துருவோம். I am stopping this and sharing a different screen. I think I have the screen. Okay, apply now. Okay, so this is a page of a website portal called moneycontrol.com. இப்போ ஒரு ஃபண்ட் பத்தி நம்ம பார்க்கறோம் இங்க. SBI கான்ட்ரா ஃபண்ட், SBI மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு ஃபண்ட், ரீசென்ட்லி லான்ச்ட் ஃபண்ட் இஸ் திஸ் கான்ட்ரா ஃபண்ட். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள், நம்ம ரெஃபர் பண்ண டெர்மினாலஜிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ தீஸ் டெர்மினாலஜிஸ் யூ கேன் see it this way. First thing, the name of the fund. It is named as SBI Contra Fund. By looking at the name, we cannot decide anything. So, நம்ம அந்த objective அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் கீழே இருக்கு. நான் வரேன் ஒண்ணுன்னா. So, the NAV of the fund is announced here. NAV is 182 rupees 2967 paise, some 2930 paise. So NAV இந்த டேட்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியுதா தெரியல? if you are in a mobile screen it will be a little difficult. As on 16th June 2021, they have written it as on 16th June. So NAV they have published as on 16th June, which means yesterday evening they must have published this. நேத்து சாயங்காலத்தோட NAV கணக்கு போட்டுருக்காங்க இங்க. ஸோ அப்போ NAV நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, அதை அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 182 ரூபா இருக்கு அதனோட NAV. அண்ட் அடுத்த இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்றது ஃபண்டோட கரண்ட் சைஸ் எவ்வளவு இருக்கு? 2247.75 crores. இதை தான் நம்ம வந்து யூனிட் கேபிட்டல் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா, டோட்டல் சைஸ் ஆஃப் த ஃபண்ட். ஸோ இன் திஸ் ஃபண்ட் தேர் இஸ் 2247 crores of rupees available as on today, as on yesterday 16th. And then they have also shown the expense ratio of 1.56%.
வாட் இஸ் திஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ? நேற்று நம்ம NAV கால்குலேட் பண்ணும்போது லயபிலிட்டிஸ் ஒன்று கழிச்சோம் இல்லையா, 400 ரூபா. அந்த 400 ரூபாய்க்கான கணக்கு தான் இது. ஒரு வருஷத்துக்கு per year they are spending around 1.56% for their expenses. அப்ப அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கான எக்ஸ்பென்சஸ் எடுத்தீங்கன்னா இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்கு ஃபண்ட்ல இருந்து 1.56% அவங்க சார்ஜஸா எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.56% அப்படின்னு. ஸோ ஃபண்டோட நேமு, ஃபண்டோட NAV, யூனிட் கேபிட்டல் அண்ட் த காஸ்ட். நம்ம NAV கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி கழிச்சோம் இல்லையா 400 ரூபா, அதை தான் இங்க வந்து 1.56% அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம நேற்று 2% எடுத்துக்கிட்டோம். 20,000 ரூபாய்க்கு 400 ரூபா கழிச்சோம். அதுல தட் இஸ் 2% ஆஃப் த ஃபண்ட். இங்க வந்து இட் இஸ் லெசர், 1.56% தான் அவங்க காஸ்டா எடுத்துக்கிறாங்க. எனி கொஸ்டின்ஸ் ஆன் தீஸ் 3-4 parameters? Clear? அந்த மைனஸ் 0.77% போட்டிருக்காங்கல்ல சார், அது வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம பார்த்தோமே அந்த இதான் சார் போட்டிருக்காங்க. இல்ல, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ங்கிறது வந்து ஒரு காலகட்டத்துக்கு, அதாவது லாஸ்ட் 1 இயர்ல, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அந்த மாதிரி இருக்காங்க. அந்த 5 இயர்ஸ்ல எவ்வளவு வித்தியாசப்பட்டது பணம், இது NAV வந்து எவ்வளவு அதிகமா போச்சு, எவ்வளவு கம்மியா போச்சு, அப்படி எடுத்தீங்கன்னா அது பேர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அது வந்து நம்பர் பெருசா இருக்கும், 30%, 50% அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப இங்க வந்து நம்ம இப்ப சொல்ற 0.77% வந்து இப்ப வந்து 16th அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த NAV. 15th அனௌன்ஸ் பண்ண NAV-க்கும் 16th அனௌன்ஸ் பண்ண NAV-க்குமான டிஃபரன்ஸ் தான் இங்க காமிச்சிருக்காங்க, 0.77%. அப்ப 15ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதிக்கு 0.7% அது விழுந்திருக்கு, மைனஸ் போட்டு ரெட்ல எழுதிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஃபண்ட் வேல்யூ குறைஞ்சிருக்கு, விச் மீன்ஸ் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கும் அன்னைக்கு. ஸோ ஃபண்ட் வேல்யூ இந்த NAV ஆகப்பட்டது ஒரு 0.77% குறைஞ்சிருக்கு. ஓகே, குட். Somebody has sent me a message. Investment plus unit அப்படின்னு கேட்டிருக்காங்க முத்துலட்சுமி. முத்துலட்சுமி என்ன கேட்க வந்தீங்க? எனக்கு சரியா கேள்வி புரியல. சார் அந்த ஃபண்ட் சைஸ் சொல்றீங்களா சார்? ஆமா, அது கேக்குறேன் சார். நேத்துக்கு நம்ம எக்ஸாம்ல சொன்னோம்ல, இவ்ளோ வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க பிளஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்ச யூனிட்டோட சேர்த்து அப்படின்னு சொன்னீங்களா, லைக் அந்த மாதிரி வேல்யூவா இது இல்ல எப்படி சார்? பிளஸ் யூனிட்ன்றது தான் எனக்கும் குழப்பது, நீங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம். நேத்து நம்ம எக்ஸாம்பிள்ல வந்து 17,000 ரூபாய் போட்டு ஃபண்டை துவக்கணும், ஒரு வருஷம் கழிச்சு அது 20,000 ஆச்சு இல்லையா? ஆமா சார். அந்த 20,000 தான் இந்த ஃபண்டுக்கு 2,247 கோடி. ஓகே சார், ஓகே சார். அந்த ஃபண்டுக்குள்ள இருக்கிற மொத்த வேல்யூ. அதை வச்சுதானே நம்ம NAV கால்குலேட் பண்ணோம். 20,000ல இருந்து 400 கழிச்சிட்டு NAV சொன்னோம் இல்லையா, டிவைட் பண்ணி. அதேதான் இங்க என்ன பண்ணுவாங்க, 2,247ல இருந்து இந்த 1.56% ஒரு நாளைக்கு கணக்கு போட்டு கழிச்சிட்டு, ஏன்னா இந்த 1.56ங்கிறது ஒரு வருஷத்துக்கான வேல்யூ. அதை ஒரு நாளைக்கு 365ல டிவைட் பண்ணி ஒரு நாளைக்கு கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறது தான் இங்க NAV அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 182. ஓகே சார். ஓகே, ஃபைன். ஸோ some more information. எஸ் சார். இப்ப இந்த 182 ரூபாய் பங்கு வாங்குறோம்ல இன்னைக்கு ரேட்டுக்கு. ஆமா, வாங்கும்போது அந்த 182 ரேட் தான் கொடுக்கணுமா, இந்த அமௌண்ட் இந்த 1.56% அதையும் சேர்த்து கொடுக்கணுமா? இல்லையா, அதை கழிச்சிட்டு தானே அவங்க 182 சொல்றாங்க. ஸோ 182 கொடுத்தா போதும். 182 ரூபா கொடுத்தா போதும். இதே நான் விற்கும் போது அதேதான், இன்னைக்கு நான் எத்தனை யூனிட்ஸ் கையில வச்சிருக்கேனோ அதை கொடுத்துட்டு ஒரு யூனிட்டுக்கு 182 ரூபா நான் வாங்கி தந்துருக்கேன். வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி அந்த 1.56 உண்டு. அந்த 182 இந்த ஃபண்ட்ல என்ட்ரி லோட் எக்ஸிட் லோட் இல்லாம இருந்ததுன்னா, ஓகே சார், என்ட்ரி லோட் எக்ஸிட் லோட் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த NAV கொஞ்சம் மாறும். பிளஸ் நேற்றைய விலை இன்றைய விலை ஒப்பிக்க போட்டுருக்கல சார், 0.77. ஆமா, அது இப்ப மைனஸ் குறைவுனா மைனஸ் போட்டுருக்காங்க, பிளஸ்னா அதுவும் தெரியப்படுத்துறாங்க. அது இன்க்ரீஸ் ஆயிருந்தா பச்சையா இருக்கும் அது. So இங்க we are seeing a graph.
ஸோ இந்த கிராஃப் தான் நம்ம பெஞ்ச் மார்க்குக்கான கிராஃப். இங்க 2 டேட்டா எழுதியிருக்காங்க பாருங்க. இங்க வந்து எஸ்பிஐ கான்ட்ரா டைரக்ட் ரொம்ப தின்னா இருக்கு. ஓகே, ஸோ எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth நீங்க ஃபண்டை வந்து ப்ளூ லைன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூ ஆல்சோ see a orange line which refers to BSE 500. BSE 500ங்கிற இண்டெக்ஸ் தான் இந்த ஃபண்டோடைய பெஞ்ச் மார்க். ஸோ the fund started somewhere here, I think June 2020, and then it has started growing. அப்ப என்ன ஆகுது, இதோட NAV எப்படி மூவ் ஆகுதுன்னு அந்த ப்ளூ லைன் சொல்லுது. இங்க இருந்து ப்ளூ லைன் போகுது இல்லையா, இந்த ப்ளூ லைன் மேல போறது, இது வந்து ஃபண்டோடைய பெர்ஃபார்மன்ஸ். கீழே இந்த ஆரஞ்சு லைன் வந்து பெஞ்ச் மார்க்கோட பெர்ஃபார்மன்ஸ். BSE 500 எங்க போச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஆரஞ்சு லைனை காமிக்குது. Now if you see today, this is the difference between both. இது வந்து ஃபண்டோடைய growth, இது வந்து BSE 500 growth. ஸோ என்னுடைய பெஞ்ச் மார்க்கை விட ஐ எம் அப் ஹை பை சச் எ லெவல். அது என்ன லெவல் நம்ம பர்சன்டேஜ்ல பார்க்கணும். இந்த பர்சன்டேஜ் இங்க கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃப்ல அதை பார்த்தா தெரியும். So I have performed better than my benchmark. I took BSE 500 as my benchmark. பெஞ்ச்மார்க்கை விட நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபண்ட் மேனேஜர் ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பெஞ்ச்மார்க்கோட பர்பஸ். இப்போ இந்த இடம் பாருங்க, முக்கியமா இந்த ஸ்பாட், இது ஒரு பர்டிகுலர் டேட் February 2021 இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இந்த டைம்ல என்ன இருக்கு, ஃபண்டும் கீழே விழுந்திருக்கு, பெஞ்ச் மார்க்கும் கீழே விழுந்திருக்கு. விச் மீன்ஸ் பெஞ்ச் மார்க் கீழே விழுந்திருக்கு, அதே மாதிரி ஃபண்டும் கீழே விழுந்திருக்கு. சேம் பேட்டர்ன் யூ வில் see. இது எப்படி விழுந்து வளர்ந்துருக்கோம், இதே மாதிரி வி மாதிரி ஷேப் அதுலயே வந்துருக்கு பாருங்க. ஆனா இங்க என்ன இருக்கு பாருங்க, இன் December 20 பெஞ்ச் மார்க் ஃபாலோ ஆயிருக்கு, ஆனா ஃபண்ட் ஃபாலோ ஆகுது. அதுதான் ஒரு ஃபண்ட் மேனேஜரோட ஸ்கில். பெஞ்ச் மார்க் நான் எதை எடுத்துக்கிறேனோ அதை படி வரணும், அதை விட பெட்டரா இருக்கணும். சம் சிச்சுவேஷன்ஸ் ஐ ஹவ் டன் பெட்டர் தென் த பெஞ்ச் மார்க். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் தி என்டையர் ஸ்பேன் ஆஃப் டைம் ஐ எம் நாட் சீயிங் எனிவேர் ஃபண்ட் வந்து பெஞ்ச் மார்க்கை விட மோசமா பண்ண சிச்சுவேஷன் எதுவும் இதுல தென்படலை. இது வெறும் 1 year ஃபண்ட் இது, அதனால இதுல பெருசா தெரியல. growth சேம் கிடையாது சிவகுமார், growth இஸ் ஹையர். இந்த growth வந்து இதை விட ஜாஸ்தியா தான் இருக்கு. ஒரே பேட்டர்ன்ல வளர்ந்துருக்கு, ஒரே ஆங்கிள் தான் வளர்ந்துருக்கே தவிர அமௌண்ட் வந்து ஜாஸ்தி. இவங்க BSE 500 வளர்ந்ததை விட SBI கான்ட்ரா ஃபண்ட் வேகமா தான் வளர்ந்துருக்கு, அதிகமா தான் வளர்ந்துருக்கு. 50% வரைக்கும் வித்தியாசம். சாரி, 50% வரைக்கும் வித்தியாசம் இருக்கு. 50% வித்தியாசம் இருக்கு, இருக்கலாமா இருக்கும். இது 1 year ஃபண்ட் இது, அதனால கம்பேரிசன் அவ்வளவு கரெக்டா கிடையாது. பட் பெஞ்ச் மார்க்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த கிராஃப் எடுத்தோம். So any questions on this part? Okay, so shall we move to the next topic? Yes sir. அந்த பேஜ்ல 21.83% சொல்லிட்டு ஃபண்ட் சைஸ் கீழ மென்ஷன் பண்ணிருந்தாங்க. 21.83%. 21.83% எங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க? ஃபண்ட் சைஸ் கீழ மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஃபண்ட் சைஸ்க்கு கீழயா? 2000. ஆமா. அது என்ன? ஓகே, அது இப்ப தொட வேணாம், அந்த கேள்வியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இந்த கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. SBI கான்ட்ரா ஃபண்ட் மாதிரி மொத்த நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும்ல, அதே நேச்சர்ல, ரைட்டா? ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஃபண்டோட சைஸ் என்ன பர்சன்டேஜ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்க. கண்ட்ரி பூரா இருக்கிற மற்ற ஃபண்ட்ஸ் இதே மாதிரி ICICIல ஒரு ஃபண்ட் இருக்கும், இதே மாதிரி HDFCல ஒரு ஃபண்ட் இருக்கும், ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபண்ட் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு ஒரு நம்பர் வச்சுப்பாங்க. அதுல இந்த 2200 crore என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க 21.83. ஓகே, ஸோ இந்த ஃபண்ட் சைஸ் பெருசா சின்னதான்னு கம்பேர் பண்ணிக்கிறதுக்காக அது தெரியும் நமக்கு. ஓவரால் எல்லா ஃபண்ட்ஸையும் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 22% இந்த ஒரு ஃபண்டே இருக்கு இந்த கேட்டகரி. ஓகே, ஸோ நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போவோம். மியூச்சுவல் ஃபண்டோடைய
அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ல பல அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். ஸோ நேச்சுரலி சம் டிஸ்அட்வான்டேஜஸ் வில் ஆல்சோ பி தேர், எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிற மாதிரி. ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா டைவர்சிஃபிகேஷன் இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்ம வந்து வெறும் 2000 ரூபாய் போட்டா கூட நம்ம நேற்று பார்த்த எக்ஸாம்பிள் என்னாச்சு, 5 கம்பெனிக்கு போச்சு அந்த காசு. அதனால என்னோட பணம் நம்ம 2 கம்பெனி லாஸ் கொடுத்தது, ஆனா 2 கம்பெனி ப்ராஃபிட்டை கொடுத்து 3 கம்பெனி ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ ஓவராலா நான் ப்ராஃபிட்டோட வெளியே வந்துட்டேன், ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிட்டேன். அந்த டைவர்சிஃபிகேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ண முடியும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது, அது அஃபோர்டபுள் இன்வெஸ்ட்மெண்ட்டா அவங்க மாத்துறாங்க. ஒரு கம்பெனியோட ஷேர் நான் சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 வேணும், 50,000 வேணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நான் வெறும் 3000 4000 போட்டாலும் அதே கம்பெனி ஷேர்ல போய் என்னோட பணம் இன்வெஸ்ட் ஆகிறதுக்கு இவங்க அதை எல்லா பணத்தையும் சேர்த்து போடுறதுனால அதுவும் எனக்கு பாசிபிளா இருக்கு. ஒரு பர்டிகுலர் கம்பெனி நல்ல ரிட்டர்ன் தருது, இல்ல ஒரு பர்டிகுலர் கேட்டகரி லார்ஜ் கேப் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு, இல்ல மிட் கேப் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு, அப்படி பார்த்தோம்னா அஃபோர்டபுள் இன்வெஸ்ட்மெண்ட்டா அது மாறிடுது. எனக்கு வந்து 500 1000 தான் போட முடியும் அப்படின்னு சொன்னாலும் என் காசும் அதே லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போய் சேருது. இப்படி பண்றதுனால ரிஸ்க் நிறைய எனக்கு ரெடியூஸ் ஆகுது. டைவர்சிஃபை பண்ணதுனால, நேற்று எக்ஸாம்பிளும் திரும்ப எடுத்து பாருங்க, டைவர்சிஃபை பண்ணதுனால தான் நமக்கு ரிஸ்க் குறைஞ்சது. நேற்றே நம்ம பேசணும், டாட்டாவும் இன்னொரு கம்பெனி இது எல்என்டியும் இது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஆனா நம்ம மற்ற 3 கம்பெனி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அதெல்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்ததுனால என்னுடைய ரிஸ்க் ரெடியூஸ் ஆயிடுச்சு. நான் லாஸ் பார்க்க வேண்டிய இடத்துல நான் ஒரு ஆவரேஜ் அவுட் பண்ணி ஸ்டில் ஐ மேட் மை ப்ராஃபிட். இதெல்லாம் பண்றதுக்கு there is a ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் டீம், அவங்க தான் பண்ண போறாங்க. ஸோ அவங்க முடிவு பண்ணி எவ்வளவு எந்த இன்னும் ஸ்கிரிப்டுக்கு போகணும், எவ்வளவு எந்த கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் பார்த்து பண்றாங்க. எனக்கு கரெக்டா ரிப்போர்ட் பண்றாங்க. டெய்லி என்ன விலை ஏறி இருக்கு. இப்போ நம்ம இந்த பார்த்த எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட்லேயே நேற்றை விட இன்னைக்கு 0.7% குறைஞ்சிருக்குங்கிறத இன்னைக்கு காலையிலேயே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஃபண்டு அப்படிங்கிறத நான் டே டு டே பார்த்துக்க முடியும். டிரான்ஸ்பரன்சியும் அதே தான். அப்போ எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். நான் போட்ட பணம் என்ன லெவல்ல இருக்கு, நேற்று என்ன லெவல்ல இருந்துச்சு, இன்னைக்கு என்ன லெவல்ல இருக்கு, பெஞ்ச் மார்க்கோட இவங்க எவ்வளவு பெட்டரா பர்ஃபார்ம் பண்றாங்க, ஃபண்ட் மேனேஜர் ஒழுங்கா வேலை பார்க்குறாரா இல்லையா, எல்லா டீடைலும் எனக்கு தெரியப்படுத்திப்பாங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட். என்னென்ன ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த ஃபண்டில், அதில் என்னென்ன கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது அத்தனையுமே அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக எனக்கு சொல்லிட போகிறாங்க. நேச்சுரலி எனக்கு டெய்லி ஸ்டேட்டஸ் அப்டேட்டு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. என்னோட ஃபண்டு இவ்வளோ வளர்ந்துருக்கு, இவ்வளவு வளராமல் இருக்குது, இல்லை நெகட்டிவ் க்ரோத்தில் இருக்குது, பாசிட்டிவ் க்ரோத்தில் இருக்குது, என்ன நிலைமையில இருந்தாலும் எனக்கு டெய்லி தெரிஞ்சிடும். பெரிய அட்வான்டேஜ் எனக்கு லிக்விடிட்டி. நான் போய் எப்போ பணத்தை எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 2 நாள் 3 நாள் டைம் விட்டா போதும். யூனிட்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நான் சரண்டர் பண்ணேன் அப்படின்னா அடுத்த 3வது நாள் என் அக்கௌண்ட்ல பைசா வந்து விழுந்துடும். ஸோ அப்போ எனக்கு அதை காசாக கன்வெர்ட் பண்ணுறது, யூனிட்ஸை வச்சிருக்கிறத பணமாக ஆக்குறதுங்கிறது ஒரு 2 days 3 days ஆக்டிவிட்டி தான். எனக்கு அதுக்கு மேலே அதில் பெரிய எஃபர்ட்டும் கிடையாது. நான் போய் 2 கிளிக் பண்ணி சப்மிட்னு கொடுத்துட்டு வந்துட வேண்டியது தான். அது 3 நாளில் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல காசாக வந்து கிரெடிட் ஆகிடுது. ஸோ இது அத்தனையும் சேர்த்து தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம ரொம்ப அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் நாட் டெய்லர் மேட். எனக்கான ஒரு ஃபண்டா அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபண்டோடைய தன்மைகள்னு ஒன்று இருக்கு, அது எனக்கு பொருத்தமானதா இருக்கான்னு பார்த்து நான் சூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இஃப் இட் இஸ் சூட்டபிள் டு மீ ஐ ஹேவ் டு இன்வெஸ்ட். ஆனா ஒரு ஃபண்டு எனக்காக டிசைன் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா இட் வில் நாட் பி டன். அப்ப ஃபண்ட்ல வந்து நம்ம நேற்று பேசும்போது சொன்னோம் இல்லையா, ஒரு இந்த பர்டிகுலர் ஷேர் வாங்குவாங்களா, இந்த ஷேர் நல்ல ரிட்டர்ன் இருக்குது, நான் சொல்றபடி வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய பர்பஸ் கிடையாது. அவங்க வந்து எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் செய்வாங்களே தவிர இவங்க வந்து அதை பண்ண போறது கிடையாது. ஸோ டெய்லர் மேட் சொல்யூஷனா இது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்தது மணி ஃப்ளோல பெரிய கண்ட்ரோல் கிடையாது அவங்களுக்கு. ஃபண்டுக்குள்ள எப்ப பணம் வரும், எப்ப பணம் வெளியே போகும் அப்படிங்கிறத இவங்க அசியூம் பண்ணவே முடியாது. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஹவுஸ், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்காங்களோ இல்ல ஃபண்ட் மேனேஜர் இருந்தாலும் எப்ப பணம் உள்ள வரும் எப்ப வெளியே போகும்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப இன்னைக்கு காலையில ஆரம்பிக்கிற இப்ப எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சிருப்பாரு. 2200 கோடி இருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, இன்னொரு 2-3 கோடி மட்டும் தான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பிளான் போட்டு ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஒரு மணி நேரத்துல ஒரு கஸ்டமர் வந்து திடீர்னு ஒரு 2 கோடி ரூபாய் கொண்டாந்து உள்ள போடலாம். அப்ப அவங்க வேலையை வேற மாதிரி ஆயிடும். 2 கோடி உள்ள வந்துருச்சு, ஸோ இதை வந்து இன்னைக்கே இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டர், நான் டைம் விட முடியாது, நாளைக்கு அக்கௌண்ட்ல வச்சு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண முடியாது. ஸோ உடனடியே இன்வெஸ்ட் பண்ணணும், இன்னைக்கு மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா இமீடியட்லி தே வில் கெட் இன்டு ஆக்ஷன். அதே போல இவங்க இந்த ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது மத்தியானம் 2 மணிக்கு வந்து வேற ஒரு கஸ்டமர் வந்து நான் 4 கோடி ரூபாய் விட்ரா பண்றேன்னு விட்ரா பண்ணிட்டு போயிடுவார்.
விட்ரால் ரிக்வஸ்ட்டை போட்டுருவாரு. அப்ப என்னோட பிளான் திரும்ப மாறிடும். ஓகே, இப்போ இன்னைக்கு 4 crores நாளைக்கு வெளியே போக போகுது அப்படின்னா 4 crores வெளியே எடுக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு பார்ப்போம். ஸோ அப்போ எந்த ஸ்கிரிப்ட்ஸை விற்கணும், எந்த ஷேர்ஸை வாங்கணும், எந்த ஷேர்ஸை விற்கணுங்கிறது பரபரப்பாகி நான் உடனே முடிவெடுக்க வேண்டியிருக்கும். ஸோ என்ன ஆகும், ஒரு வருஷத்துல இப்போ இந்த ஃபண்டே எடுத்துக்கோங்க, SBI கான்ட்ரா ஃபண்டு, ஒரே வருஷத்துல தே ஹேவ் கலெக்டட் 2200 crores. இட்ஸ் ஹியூஜ் மணி. ஏன்னா இந்த ஃபண்டு நல்லா வளர்ந்து ரிட்டர்ன்ஸ் பயங்கரமா கொடுத்துருக்கு. இப்போ எல்லாருமே பணத்தை கொண்டு போய் அது உள்ள போடுறாங்க. ஸோ ஃபண்டு பயங்கர பெருசா ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துகிட்டு இருக்கு. இது என்ன ஆகும், நாளைக்கு மேபி அடுத்த மாசம் ஒரு மார்க்கெட்ல ஒரு டவுன்ஃபால் வந்தது அப்படின்னா திடீர்னு வந்து நிறைய பேர் விட்ரா பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எப்ப வேணா பணம் உள்ள வரும், எப்ப வேணா வெளியே போகும், எவ்வளவு குவான்டிட்டி வேணாலும் வரும், எவ்வளவு குவான்டிட்டி வேணாலும் வெளியே போகும். அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் இந்த ஃபண்ட்ஸ் ஒர்க் ஆகும். அது கொஞ்சம் இன்வெஸ்டிங்ல ஒரு டேஞ்சரான விஷயம் தான். எப்ப பணம் வரும், எப்ப வெளியே போகும் தெரியாதுன்னா தென் இட் வில் பி லிட்டில் டேஞ்சரஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிசினஸஸ் கேன் ஆல்சோ இன்வெஸ்ட் இன்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு பிக்கெஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு. ஒரு பிசினஸ் ஹவுஸ், இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்காங்க, ஒரு டாடா மோட்டார்ஸ் இருக்காங்க, இல்லை இன்ஃபோசிஸ் இருக்காங்கன்னு சொன்னா they also can come and invest into a mutual fund. அப்ப என்ன ஆகும், their investment will be very huge on a very short note, ஷார்ட் பீரியட்ல தான் இருக்கும். ஸோ நான் ஒரு மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன், 15 நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ அவங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க்கும் நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கும் சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பிசினஸஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பல்கா பணம் உள்ள வரும், பல்கா வெளியே போகும், அதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அதே போல அந்த ரிஸ்க் ஃபேக்டரும் ரொம்பவே மாறும். ஒரு பிசினஸ் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கும் நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கும் வேற வேற. அவங்க வந்து 500 கோடி போட்டுட்டு 20 நாள்ல எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க 500 கோடியில இருந்து 50 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். அவனுக்கு பிசினஸ் பர்பஸ் இருக்கும், ஸோ அவன் எடுத்துருவான். நான் வந்து மாசம் 5000 ரூபாய் போட்டு 10 வருஷம் கழிச்சு என்னுடைய சைல்டோட எஜுகேஷனுக்காக நான் சேவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா என்னோட டேர்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க டேர்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேற வேற இருக்கு. அதே போல என்னோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியும் அவங்களோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியும் வேற வேற இருக்கு. ஸோ தட் வில் ஆல்சோ ஹாவ் அ ஹிண்ட்ரன்ஸ். சம்டைம்ஸ் த காஸ்ட் மே பி வெரி ஹை. நம்ம இங்க பார்த்தோம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.56%. 1.56% கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம். வேற இப்ப இன்சூரன்ஸ் மாதிரி ஃபண்ட்ஸ் எடுத்தீங்க, இன்சூரன்ஸ்ல இருக்க யூலிப் ஃபண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கேப்ட் அட் 1.35%. 1.35க்கு மேல அவங்க சார்ஜே பண்ண முடியாது. அப்படி போட்டு நிறுத்திட்டாங்க. அது ஐஆர்டியோட ரெகுலேஷன்ங்கிறதுனால அது அப்படி இருக்கு. வேற இங்க வந்து கொஞ்சம் மார்க்கெட் அப் ஆனாலோ மார்க்கெட் டவுன் ஆனாலோ கொஞ்சம் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். சில விஷயங்களை வித்து வாங்கி இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால சில நேரங்கள்ல அந்த காஸ்ட் வந்து ஹை ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் கண்ட்ரோல் மீறி சான்சஸ் ஹை ஆகிறதுக்கான சான்சஸ் எப்பவுமே இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் இதுதான். செல்ஃப் டிசிப்ளின் இஸ் அ மஸ்ட். அவங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா இன்வெஸ்டருக்கு, இஃப் தே டோன்ட் ஹேவ் அ செல்ஃப் டிசிப்ளின் then it is too difficult to manage a mutual fund. என்ன ஆகும் naturally, say for example somebody is starting a child education fund for 5000 rupees per month ஆரம்பிக்கிறாங்க. So they'll keep investing. ஒரு 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். 2 வருஷத்துக்கு இவங்க வந்து ஒரு 1.2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் க்ரோலாம் ஆகி சே 2 lakhs இருக்குன்னு வச்சுப்போம். இவங்க அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு கார் வாங்க போறேன், இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறேன்னு போகும்போது கூட ஒரு 50,000 1 லட்சம் போட்ட பெட்டரான மாடல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்குன்னு இந்த ஃபண்டில் இருக்க காசு எடுத்து அதுல போட்டுருவாங்க. ஆனா ரொம்ப சின்சியரா ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்குவாங்க, அடுத்த 3 மாசத்துல எப்படியாவது அந்த 1 லட்சத்தை நான் திருப்பி போட்டுருவேன், ஏன்னா இது குழந்தையோட படிப்பு செலவு இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையெல்லாம் பேசுவாங்க. ஆனா பெரும்பாலும் போற காசு திரும்ப வர்றது இல்லை. அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இது ரிக்வயர் லாட் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின். லிக்விடிட்டி ரொம்ப வசதியான ஒரு விஷயம்னு ஒரு பக்கம் சொல்றோம், அதே லிக்விடிட்டி தான் இங்க டிஸ்அட்வான்டேஜா மாறிடுது. பிகாஸ் த மணி இஸ் அவைலபிள் ஃபார் அஸ் டு வித்ட்ரா எனி டைம். அவங்க என்னென்ன ரீசனுக்கு மணி வித்ட்ரா பண்றாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சம்வேர் தே வில் டிசைட் சம்திங் அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி கார் வாங்குறதுக்கு பதிலாக எல்எக்ஸ் மாடலுக்கு பதிலாக எஸ்எக்ஸ் மாடல் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும்னா இப்போ அடிஷனல் 2 lakhs பே பண்றதுக்கு தே வில் பி ரெடி பிகாஸ் த மணி இஸ் அவைலபிள் அண்ட் தே கேன் வித்ட்ரா இட் எனி டைம். ஸோ if there is a proper investment objective and நான் வந்து ஒரு கோல்காக ஒரு பர்சனல் ஃபினான்ஷியல் கோல்காக நான் சேவ் பண்றேன் அப்படின்னா my self discipline is very very important here. People without self discipline will managing mutual funds will be very difficult. அவன் போடுவான் எடுப்பான் போடுவான் எடுப்பான். What will happen is
இவங்க இந்த பணத்தை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணி திரும்ப போட்டாலும் the growth the earlier money achieved cannot be replaced. I cannot go back in time for 2 years and then invest. So if I invest today, then the growth will start from today. The growth start off. So அந்த மாதிரி people might lose their objective on the way, because long term objective like child education, retirement, அதெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த கோல்ஸுக்கெல்லாம் வந்து you have to patiently wait for that term. If people keep taking money in between, நான் இந்த மாதிரி கார் வாங்க போறேன், மோர் வாங்க போறேன்னு ஏதாவது காசை எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல அர்த்தமே இல்லை. ஸோ கிளைண்ட்டுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டியது செல்ஃப் டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். questions, advantages, disadvantages? எல்லாருக்கும் எல்லாமே கிளியரா? Okay, so now we'll move to the other important portion. We are going to see how the mutual fund company is structured, how the legal structure works. இப்போ இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல நான் அமிச்ச டெக்ஸ்ட் புக்ல பேஜ் 56 to 64 இருக்கு. இது அவசியம் நீங்க அந்த பேஜஸ் எல்லாம் படிச்சே ஆகணும். காரணம் எக்ஸாம்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இந்த பார்ட்ல இருந்து வரும். லீகல் ஸ்ட்ரக்சர் நான் வந்து இங்க ஒரு ஸ்லைட்ல ஒரு சம்மரியா கொடுக்குறேன். அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன், அந்த 7-8 பேஜ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நான் ஒரு சம்மரியா தான் இங்க காமிக்க போறேன். இன் டீடைல் நீங்க போய் வாட்சி பாருங்க. நாளைக்கு நம்ம இதுல வந்து ஒரு குவிஸ் நடத்த போறோம், ஒரு டெஸ்ட் நடத்த போறோம். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா வரணும். First thing, mutual fund is constituted as a trust. It is not a company, it is a trust under Indian Trust Act 1882. வெள்ளக்காரங்காலத்துல இருந்து ஒரு சட்டம் வச்சிருக்கோம். அந்த சட்டத்துக்கு கீழே ஒரு ட்ரஸ்ட்டை தான் ஃபார்ம் பண்றாங்க. முதல்ல யார் ஃபார்ம் பண்றா? ஸ்பான்சர் அப்படின்னு ஒருத்தர் ஃபார்ம் பண்றாரு. அதுல இன்வெஸ்டர்ஸை தான் பெனிஃபிஷியரியா போடுறாங்க. ஒரு ட்ரஸ்ட்னு இருந்தா அது யாருக்காவது பெனிஃபிட்டை கொடுக்க வேண்டியதா இருக்கும். இங்க வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸ் யூனிட் வாங்குற ஒவ்வொருத்தரும் அதுல பெனிஃபிஷியரியா அந்த ட்ரஸ்ட்ல லிஸ்ட் ஆயிடுறாங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்கு அந்த ஸ்பான்சர் ஆகப்பட்டவங்க ட்ரஸ்டீஸை நியமிச்சு தே கிரியேட் அ ட்ரஸ்ட் டீட். இந்த ட்ரஸ்ட் டீட் வந்து என்ன இருக்கணும், அதுக்குள்ள இருக்கிற வேர்டிங்ஸ்ல என்னவா இருக்கணும், என்ன சட்டத்திட்டங்கள் படி அந்த ட்ரஸ்ட் டீடு எழுதணும் அப்படிங்கிறத நம்ம ரெகுலேட்டர் சொல்லுவாரு. செபி தான் நம்ம ரெகுலேட்டர். செபி வில் ஹேஸ் காட் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் டு பி ரிட்டன் இன் தி ட்ரஸ்ட் டீட். ஸோ அந்த ட்ரஸ்ட் டீட் போட்டு சைன் பண்ணிக்குவாங்க. ஸ்பான்சர் ஒருத்தர், ட்ரஸ்டி ஒருத்தர், பெனிஃபிஷியரி ஒரு கேரக்டர். 4 கேரக்டர் பார்த்துட்டோம். இப்போ சாரி 3, சாரி 4வது ஒரு கேரக்டர் கொண்டு வரும். அவர் தான் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இது வந்து தனியா ஒரு கம்பெனி, ஒரு பிரைவேட் லிமிடெடோ லிமிடெட் கம்பெனியாவோ தனியா ஒரு கம்பெனியை செட்டப் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியை உருவாக்குறதும் ஸ்பான்சர்ஸ் தான். இப்ப ஸ்பான்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா சே ஐசிஐசிஐ பேங்க் வில் பி த ஸ்பான்சர், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் வில் பி as ஏஎம்சி, அண்ட் தே வில் ஆல்சோ ஹேவ் அ ட்ரஸ்ட் ஃபார் ஐசிஐசிஐ ப்ரூ மியூச்சுவல் ஃபண்ட். அந்த மியூச்சுவல் ஃபண்டை ஒரு ட்ரஸ்டா தான் உருவாக்குவாங்க. ஏஎம்சி வில் டேக் கேர் ஆஃப் ஆல் தி டெய்லி ஆப்ரேஷன். நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுது, பணம் உள்ள போடுறாங்க, அப்ஜெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் டிக்ளேர் பண்றாங்க, பெஞ்ச் மார்க் என்னன்னு சொல்றாங்க, யூனிட்டோட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு டிசைட் பண்றாங்க, அதுக்கப்புறம் கஸ்டமர் இன்வெஸ்ட் பண்றான், கஸ்டமர் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுக்கிறான், இவங்க என்ஏவி அனௌன்ஸ் பண்றாங்க, புது கஸ்டமர் வரான், பழைய கஸ்டமர் வெளியே போறான். இப்படி தினசரி நடக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் ஏஎம்சி தான் பாத்துக்க போகுது. your asset management company will take care of all that. All the assets will be under the custody of a custodian. Custodian அப்படின்னு இன்னொரு கேரக்டர் வருது. அவங்க வந்து இந்த ட்ரஸ்டீஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அவங்கள. அந்த கஸ்டோடியனுக்கு கீழே தான் இந்த அசெட்ஸ் எல்லாமே இருக்கும். அசெட்ஸ் வந்து ஏஎம்சி வந்து ஹோல்டு பண்ண மாட்டாங்க, அவங்க பேர்ல வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. அதை கஸ்டோடியன் கீழே தான் வாங்கி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதெல்லாம் எலக்ட்ரானிக்கா நடக்கிறதுனால இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டிஜிட்டலி அவைலபிள். ட்ரஸ்டி, கஸ்டோடியன், ஏஎம்சி எல்லாமே நமக்கு லேப்டாப் ஸ்கிரீன்ல, கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல தெரியுற ஆட்கள் தான். ஒரு ஸ்பான்சருங்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க, அடுத்தது ஏஎம்சியை கிரியேட் பண்ணிடுவாங்க. இது ரெண்டுமே ஸ்பான்சர் தான் கிரியேட் பண்றாங்க. ட்ரஸ்ட் வந்து the purpose of the trust is to protect the investors. இன்வெஸ்டரோட பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதுக்கும்
அந்த பணத்தை ஏஎம்சி ஒழுங்கா ஹேண்டில் பண்ணுதா அப்படின்னு பாக்குறதும் தான் அந்த ட்ரஸ்டோட வேலையே. அப்ப அந்த ட்ரஸ்ட் என்ன பண்றாங்க, இன்வெஸ்டர் எல்லாரும் இப்ப நம்ம போய் அதுல யூனிட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நமக்கெல்லாம் சேர்த்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அந்த ட்ரஸ்ட் அங்க உட்காந்துருக்காங்க. தே டேக் கேர் ஆஃப் த ஆபரேஷன்ஸ் ஆஃப் ஏஎம்சி. ஏஎம்சி வந்து ஒழுங்கா பண்றாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது, இன்வெஸ்டர்ஸோட பணத்தை மிஸ்யூஸ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது தான் ஒரு ட்ரஸ்டுடைய வேலை. ஏஎம்சி என்ன பண்ணுவாங்க, ட்ரஸ்ட் வழியா வர்ற அந்த பணத்தை தே வில் இன்வெஸ்ட் அண்ட் ஜென்ரேட் த ரிட்டர்ன்ஸ். நம்ம இப்ப நேற்று பார்த்த ஆபரேஷன்ஸ் எல்லாமே அவங்களுடைய முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கம்ப்ளைன்ஸ். கம்ப்ளைன்ஸ் எதை சொல்லுவோம், இப்ப இவங்க வந்து ஒரு ரெகுலேஷன் நம்ம செபி போட்டிருக்காங்க. செபி வந்து இந்த ரெகுலேஷன் இப்போ ஃபண்டுனா இப்படி தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். இவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஆன்சரபிளா இருக்காங்க, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி ஆம்ஃபீஸ்ல ரெகுலேஷன்ஸ்லாம் போடுறாங்க, அதை ஃபாலோ பண்ணணும். இவங்க ஒரு கம்பெனி இது, ஸோ கம்பெனி ஆக்ட் படி இவங்க பண்ண வேண்டிய வேலைகள் அக்கௌண்டிங் எல்லாம் தனியா பண்ணணும். இப்படி கம்ப்ளைண்ட்ஸுக்காக செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் ஒழுங்கா அவர்கள் செய்ய வேண்டும். அடுத்த முக்கியமான வேலை அவங்களுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். இதுதான் நம்ம நேற்று பார்த்தது. பணத்தை கலெக்ட் பண்ணி ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கான என்ஏவி அனௌன்ஸ் பண்ணணும், அப்புறம் செக்யூரிட்டிஸ் வாங்குறது விற்கிறது அந்த வேலைகளை பார்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் படி எல்லாமே நடக்க வைக்கணும். அப்படி நடக்குதா இல்லையான்னு ட்ரஸ்ட் தான் பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுல ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா ட்ரஸ்ட் தான் வந்து அதை கொஸ்டின் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட். அடுத்த முக்கியமான வேலை கஸ்டமர் சர்வீஸ். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து பணம் கொடுப்பாங்க, யூனிட்ஸ் வாங்கிட்டு போவாங்க, யூனிட்ஸை கொடுப்பாங்க, பணம் வாங்கிட்டு போவாங்க. இந்த வேலைகள் எல்லாம் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுங்கன்னுவாங்க, இந்த ஃபோலியோ நம்பர்ல எவ்வளவு இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. இப்படி கஸ்டமர் சைட்ல நடக்கக்கூடிய எல்லா சர்வீசஸும் இந்த ஏஎம்சி தான் பார்த்துக்கணும். ஸோ அவங்க கஸ்டமரை ஃபேஸ் பண்ண போறது, அதாவது நம்ம ஃபேஸ் பண்ண போறது ஏஎம்சி தான். அந்த ஏஎம்சிக்கு பின்னாடி தான் ஸ்பான்சர் ட்ரஸ்ட் எல்லாம் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆன்லைன்ல ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா we will be facing the AMC directly. And other important responsibility of AMC is selling. ஸோ நம்மளெல்லாம் மேனேஜ் பண்றது அவங்க தான். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரா இங்க ஜாயின் பண்றோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்காக சேல் பண்ணி கொடுக்க போறோம். நம்மளெல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டியது, நமக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்க வேண்டியது. ஒரு என்ஏவி வேணும்னு தெரிஞ்சுக்கணும், இது என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாமே அந்த சப்போர்ட் கொடுக்கறதும் ஏஎம்சியோட டெய்லி ஆப்ரேஷன். இந்த சேல்ஸ் டீம் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், ஏது ஒர்க் பண்ணணும், நமக்கான ரெகுலேஷன்ஸ்லாம் ஆம்ஃபி கொடுத்துருக்காங்க, அதுக்கான கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்மலாம் ஒர்க் பண்றோமா இல்லையாங்கிறத பார்க்க வேண்டியதும் ஏஎம்சியோட பொறுப்பு. ஸோ ஏஎம்சிக்கு இன்னும் சில்லற பொறுப்புகள்லாம் இருக்கு. முக்கியமான பொறுப்புகள் மட்டும், மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் நான் இங்க காமிச்சிருக்கேன். கம்ப்ளைன்ஸ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் சேல்ஸ். அண்ட் திஸ் இஸ் ஹவ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்டமெண்டலி ஒர்க்ஸ். அப்ப இத்தனை என்டிட்டி இருக்கா, இவ்வளவு பேர் சேர்ந்துதான் இது நடக்குதா அப்படின்னா ஆமா, இவ்வளவு பேர் சேர்ந்துதான் நடக்குது. நம்ம எல்லாரையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க போறது இல்ல நம்ம இன்வெஸ்டர், நம்ம கஸ்டமர்ஸும் எல்லாரையும் ஃபேஸ் பண்ண போறது இல்ல. we will be facing only the AMC. AMC will give service to the customer, AMC will manage the fund and announce the NAVs, AMC will manage the sales people, and AMC will also follow the compliance laid down by rules and regulations laid down by SEBI, AMFI, Companies Act, Indian Trust Act, எல்லா பொறுப்பும் ஏஎம்சி வரும் தான். ஸோ எல்லா வேலையும் ஏஎம்சி செய்வான். ஏஎம்சி ஒழுங்கா வேலை செய்யறானா இல்லையான்னு ட்ரஸ்ட் பார்ப்பாங்க. இந்த ஏஎம்சி ட்ரஸ்ட் ரெண்டையும் ஸ்பான்சர்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. And that's how the mutual fund works in the legal platform. Questions? No question. எஸ், இந்த லீகல் ஸ்ட்ரக்சர், இந்த காம்பனன்ட்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப போட்டு மண்டை குழப்பிக்க வேண்டாம். நம்ம இதை டே டு டே டீல் பண்ற விஷயம் கிடையாது. அதே மாதிரி இன்வெஸ்டர் கஸ்டமர் கிட்ட பேசுற விஷயமும் கிடையாது. கஸ்டமர் வந்து எவ்வளவு பணம் போடுறேன், அது எங்க போகுது, பத்திரமா இருக்கா, வளருதா, எனக்கு லாபம் வந்துதா, அவ்வளவுதான் அவர் பார்க்க போறாரு. அதை ஒரு ஏஎம்சி அந்த சர்வீஸை டைரக்டா கொடுத்துட போறாங்க. நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது அந்த விஷயத்துல. நம்மளும் கஸ்டமர்கிட்ட பேசுற விஷயங்கள் இது எல்லாமே சேர்ந்து, இந்த விஷயங்கள்லாம் நம்ம கஸ்டமர்கிட்ட பேச போறது இல்லை. ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றாங்க, அது பண்றாங்க. அவர் ரொம்ப டீட்டெயிலா கேட்டாரு, இது எப்படி பாதுகாப்பா இருக்கு, யார் இதை பாதுகாப்பா, அந்த மாதிரிலாம் தொடர்ந்து ரொம்ப டீப்பா கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு பதில் சொல்ல தெரியணும்.
எல்லாத்த விட முக்கியம் நம்ம இந்த பரீட்சையை கிளியர் பண்றதுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல கேள்விகள்லாம் இதுல தான் அதிகமா வரும். கணேசன் சொல்லுங்க சார். புக்கு கொடுத்துருக்கீங்களா சார்? புக்கு மெயில்ல வந்திருக்கணும் உங்களுக்கு. நானே அனுப்பிச்சேன் எப்பயோ. ஆமா சார், வந்திருக்கு சார். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாமா சார்? எதுக்கு பிரிண்ட் அவுட்? அவ்வளவுலாம் வேண்டாம். அது 400 பக்கம் இருக்கும். ஆமா சார். 400 பக்கத்துல மொத்தமே ஒரு 50-60 பக்கத்துல இருந்தா கேள்வி வரும். சரிங்க சார். நான் இந்த பேஜ் நம்பர் மென்ஷன் பண்றேன்ல, ஆமாங்க சார், செஷன்ல சொல்றேன். அந்த பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் படிச்சீங்கன்னா போதும். அது படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஸ்கிரீன்ல பார்த்து படிக்கிறது கஷ்டம்னா அந்த பேஜ் மட்டும் வேணா பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஃபுல் புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணாதீங்க, அது வேஸ்ட். அது ஆக்சுவலா மாறிடும். நான் இந்த புக்கை விட இன்னும் அப்டேட்டட் புக்ல தான் நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. பட் இப்ப ஏப்ரல்ல வந்த புக்குக்கும் அக்டோபர்ல வந்த புக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை, சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அதனால உங்களுக்கு ஆக்சுவல் புக்குன்னு ஒன்று வரும், அதுல போய் இந்த பேஜஸ்லாம் மட்டும் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். பட் நாளைக்கு வரும்போது எல்லாருமே இந்த பர்டிகுலர்லி 56 to 64 கண்டிப்பா படிச்சுட்டு வாங்க. அதுல இப்போ எனக்கு நீங்க நிறைய கேள்வி கேட்கணும், நானும் நிறைய கேள்வி கேட்க போறேன் உங்களை. அது அந்த 8 பேஜ்ல இந்த ட்ரஸ்ட்னா என்ன, இந்த கஸ்டோடியன் என்ன பண்றான், இன்வெஸ்டர் தான் பெனிஃபிஷியரி போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம், செபி என்ன சொல்லுது அதை பத்தி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல இப்ப நம்ம பேசின விஷயத்த இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எழுதிருப்பாங்க அதுல. ஸோ ஒரு ஜஸ்ட் ரீட் த்ரூவாவது பண்ணுங்க. உங்களுக்கு ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய கேள்வி வந்துடும், இதே இப்படி அதே அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்களை கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு பேசுறதுக்கும் விஷயம் இருக்கும். நம்ம நாளைக்கு கொஸ்டின்ஸ் தான் எடுத்துக்க போறோம். நம்ம இது வரைக்கும் பார்த்ததை மறுபடியும் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த டாபிக் நகர போறோம். ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் உள்ள போனோம் அப்படின்னா இந்த ஃபண்ட் ஸ்ட்ரக்சர் இது தவிர இன்னும் நிறைய இருக்கு அதுக்குள்ள. ஸோ அது எல்லாமே பரீட்சைக்கு வரக்கூடிய விஷயங்கள் தான், எக்ஸாம் கொஸ்டின்ஸுக்காக ப்ரிப்பேர் ஆகிற விஷயம் தான். ஸோ நம்ம அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம போனால் தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ்? எஸ் சார். இந்த ஃபோலியோ நம்பர் மறுபடியும் சொல்லுங்க. ஃபோலியோ நம்பர் என்பது ஒரு கஸ்டமருக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அவருடைய அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்குள்ள எத்தனை ஃபண்ட் வச்சிருந்தாலும் அது ஒரு ஃபோலியோ நம்பர் உள்ளதான் இருக்கும். சாரி, கஸ்டமருக்கு ஒரே நம்பர் தான் கொடுத்துருவாங்க. ஒரு கஸ்டமருக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில ஒரு நம்பர் தான் இருக்கும், ஃபோலியோ நம்பர். ஒரு வேற வேற கம்பெனி வேற வேற நம்பர் வருமா சார்? ஒவ்வொரு கம்பெனிலையும் தனித்தனி ஃபோலியோ நம்பர் இருக்கும். கரெக்ட். வேற நோ கொஸ்டின்ஸ்? முத்துலட்சுமி, சேதுராமன் சார். என்ட்ரி லோடு எக்ஸிட் லோடு மாதிரி லோடு ஏறிக்கிட்டே இருக்கு. என்ட்ரி லோடு எக்ஸிட் லோடு மாதிரி லோடு இப்ப லீகல் வந்தவொடனே இப்ப லோடு ஏறிட்டு இப்ப அந்த ஸ்டேஜஸ பார்த்து ஒரு ரோ கிளியர் பண்ணிட்டா வந்துடும். ஓகே ஓகே ஓகே. அப்ப நாளைக்கு நிறைய கேள்விகளோட வாங்க. ஓகே. முத்துலட்சுமி எல்லாம் கிளியரா? சார் என்னமா? நோ கொஸ்டின் சார். வெரி குட். முத்துக்குமார், நேத்து மிஸ் பண்ணிட்டீங்க. சோ இன்னைக்கு ஒரு மாதிரி மேட்ச் ஆகி வருதா? வருது சார். இன்னைக்கு ஓரளவு நீங்க சொன்னதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட். நேத்து மிஸ் பண்ணது. அப்புறம் சக்திவேல் நேத்து மிஸ் பண்ணிட்டீங்க. சோ உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கா? எஸ் சார். ஓகே ஓகே. ஏன்னா நான் நிறைய இடத்துல நேத்து பார்த்த மாதிரின்னு சொல்லிட்டேன். சோ நேத்து நீங்க பாத்தீங்க, அதனால ஓகே. ஸோ ஃபைன், தென் இன்னைக்கு செஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த பேஜஸ்லாம் ஒரு ரீடிங் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம வருவோம் திரும்ப 7 மணிக்கு. ஸோ நீங்க கொஸ்டின்ஸ் ஆரம்பிங்க, நீங்க ஆரம்பிக்கலைன்னா நான் கொஸ்டின்ஸ் ஆரம்பிச்சிடுவேன். அப்போ எல்லாருக்கும் பெட்டர். நான் கேள்வி கேட்கறதோட நீங்க கேள்வி கேட்கறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தயாராகி வந்துடுங்க. ஓகே ஃபைன். குட் நைட் தென். Thank you so much. We will meet tomorrow 7 p.m. Thank you, sir. Thank you so much. Thank you. Bye bye. Thank you, sir. Thank you. Thank you, sir. Bye bye. Bye bye. Thank you, sir. Once again, thank you.
தேங்க்ஸ். பை.